ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? நேற்றைய தினம் மாநிலங்களவையில் வக்ஃப் போர்டு திருத்த சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதோடு நாளையிலிருந்து அது ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்திட்டு சட்டமாக வரும். இதன் மூலம் பல நூற்றுக்கணக்கான இந்து கோவில்கள், லட்சக்கணக்கான ஏழை இந்துக்களின் வீடுகள், பல லட்சக்கணக்கான ஏக்கர் இந்து விவசாய நிலங்கள் வக்ஃப் போர்டின் பெயரால் அபகரிக்கப்பட்டது முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களித்தவர்கள் அனைவரும் முழு ஹிந்து விரோத தீய சக்திகள். ஏன்னா நான் இப்போ இந்த திருமணம் முடிஞ்சு திருச்செந்துறைக்கு போகிறேன். அங்கே ஆதித்த கரிகால் சோழன் கட்டிய சந்திரசேகர சுவாமி கோவில் வக்ஃப் போர்டா. இஸ்லாம் இந்தியாவுக்குள் நுழையிறதுக்கு முன்னாடி கட்டின கோவில் அது எப்படி வக்ஃப் போர்டு கோவில் ஆகும்? அந்த கோவில் செவுத்தில் கல்வெட்டு இருக்குது. இந்த மதிலிலிருந்து அந்தநல்லூர் கால்வாய் வரை இந்த கோவிலுக்கு சொந்தம்னு இருக்கிற நிலம் அது வக்ஃப் போர்டு அபகரிக்குமா? அது அபகரித்ததை ஸ்டாலின் ஏற்றுக்கிறாரா? சோனியா காந்தி அப்படி தான் செய்வாங்க. ஆண்டானியா மைனோ வேறு எப்படி செய்வாங்க? ஆகவே ஹிந்து விரோதிய சக்திகள் அனைத்தும் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி இந்த சட்டத்தை எதிர்த்திருக்கிறார்கள். இதை மக்கள் ஒவ்வொரு ஹிந்துவும் புரிந்து கொள்ள வேண்டும். 13 மாதம் என் கையில் இருக்குது. இதுக்காகவே ஊராக போவேன். இந்த ஹிந்து விரோதிய சக்திகளை அரசியல் களத்திலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வேன். நன்றி. நான் என்ன சொல்கிறேன், உதயநிதிக்கு எதிராக இந்தியா முழுவதும் பல வழக்குகள் இருக்குது. உதயநிதி சிறைக்கு செல்கின்ற நாள் தான் செக்குலரிசத்துக்கு வெற்றி. ஏனென்றால் பெரும்பான்மை ஹிந்து மதத்தை டெங்கு மலேரியா கொசு மாதிரி அழிப்பேன்னு சொன்ன ஹிந்து மத விரோதி தீய சக்தி இந்த உதயநிதி. ராசா ஒன்றும் கேட்க வேணா, அது வெறும் கோமாளி. அதனால் இது 2 பேரையும் சிறையில் அடைக்கிற நாள் விரைவில் வரும்.